ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு சில நியூ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோஸில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு 10 காயின்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ இது வந்து ஓல்டு ப்ராஜெக்ட். இது வந்து பெரிய லெவலில் மூவ் ஆகலை, இருந்தாலும் ஒரு 5 to 30% வரைக்கும் ப்ராஃபிட்டபுளாக வந்து ஸ்லோவாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று காயின் என்னென்னா, டாப் ஏஐ ரிலேட்டடாக ஒரு 3 காயின் வந்து லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் புது ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமான அப்பு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏஐ காயின் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 daysலேயே வந்து கிட்டத்தட்ட 200% நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நேற்று தான் நான் வந்து புக் பண்ணேன். அரௌண்ட் ஒரு 120-130% நான் வந்து புக் பண்ணேன். ஸோ ஆனாலும் அது வந்து ஸ்டாப் ஆகலை. மார்க்கெட் வந்து ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஏரியாவில் நான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. கிட்டத்தட்ட 200% வரைக்கும் வந்து அப் ஆகிருக்கு. சரியா, அட்லீஸ்ட் ஒரு 150% வரைக்கும் அது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். சரியா, ஸோ எனக்கும் வந்து அரௌண்டு 130% கிட்ட ப்ராஃபிட் வந்து கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு அதில் நான் 3 காயினில் இன்னொரு காயின் வந்து போட்டிருந்தேன், SCPT. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து மார்க்3. ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20%-30% அப் ஆகுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா திரும்ப டவுன் ஆயிடுது, அப் ஆகுது, டவுன் ஆயிடுது. ஸோ மற்ற ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்து, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து அந்தளவுக்கு அக்ரெசிவான வால்யூம் வந்து இப்போ வரைக்கும் வரல. ஸோ இது வந்து என்ட்ரி லெவலில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. எனிவே லாஸ்ட்டாக ஷேர் பண்ண காயின்ஸ்லாம் வந்து பயங்கரமான ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி போன வீடியோவில் ஒரு அடிஷ்னலாக ஒரு காயின் வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ MX டோக்கன். ஸோ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், 2 கேண்டில் ஒரு பயங்கரமான ஒரு வால்யூமோட வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு 20% வந்து அப்பாச்சு. ஸோ அதுக்கு பிறகு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் எடுத்து அப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 10% ப்ராஃபிட்டபுளாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதான் வந்து போன ப்ரீவியஸ் காயின்ஸோட அப்டேட். ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. சரியா, சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம அடுத்த காயின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் நேம்லேயோ ஷேர் ஆகக்கூடிய எந்த ஒரு காயின்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணாலும் அது முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் இருக்கணும். ஸோ அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்களுக்கு நாங்கள் வந்து பொறுப்பு இல்லை. சரியா, ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் எல்லா டைமும் வரவங்க கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது லாஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால தான் நான் இதில் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நான் என்ன காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறத மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு $2000 இருக்குது அப்படின்னா ஒரு $1000 வச்சு தான் நான் வந்து மாற காயின்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். சரியா, ஸோ அப்போ பேலன்ஸ் ஒரு $1000 இருக்குது அப்படின்னா அதை நான் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் சேஃபாக வச்சுப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஹால்விங் டைம்லாம் எப்போவுமே வந்து ஒரு டம்ப் வரும் யூஸ்வலாக, ஒரு ஹிஸ்ட்ரி டைம். சப்போஸ் நமக்கு அடுத்த மாதமோ சடனாகவோ ஏதோ ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு கிராஷ் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணாத ஃபண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்லாம் வந்து 30%-50% 50% வரைக்கும் கூட சீப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாது, நம்ம வந்து இருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து ஒரு 50% ஃபண்டை வந்து சேஃபாக வச்சுக்கிட்டு பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஃபுல் அமௌண்ட் போட்டு பண்ணும்போது சில நேரங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சின்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து பண்ணுவேன். அதே மாதிரி ப்ராஃபிட் ஒரு காயினில் புக் பண்ணிக்கிட்டு அதை இன்னொரு பாட்டமில் உள்ள காயினில் எடுத்து போடுவேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன்லேயே வந்து ட்ரேட் பண்ணுவேன். சரியா, ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். சரி, ஓகே. இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு சில காயின்ஸ் வந்து அடுத்து வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன காயின்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீட். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியர் ப்ரோட்டோகால் காயின் தான். ஸோ ரொம்ப லோ மார்க்கெட் கேப் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து நல்லா வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காயின். நெக்ஸ்ட்டுக்கு வந்து காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DNX. சரியா, டைனெக்ஸ். ஸோ இந்த காயின்லேயே வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலி ஓரளவு நல்லா தான் இருக்குது நான் அனலைஸ் பண்ண வரைக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட $1 வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது மார்க்கெட் கேப் ஓரளவு நல்லா இருக்குது. மேபி நல்லா ஒரு டெவலப் ஆகி போகும்போது நல்லா வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் காயின். தேர்ட் காயின் என்ன அப்படின்னா, டேக். ஸோ ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் வந்து ஹோல்டிங் பர்பஸுக்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா, இது வந்து 3வது காயின். ஸோ அடிஷ்னலாக ஒரு காயின்
இந்த 3 காயின் தான் நான் வந்து மெயினாக இன்வெஸ்ட் பண்ணது. அடிஷ்னலாக ஒரு காயின் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு BRC20 டோக்கனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், AINN. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் $2 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா பிட்காயின் மாதிரியே எல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா BRC20 டோக்கனால் 21 மில்லியன் சப்ளை வச்சு. ஸோ இதுவும் AI ரிலேட்டடான டோக்கன் தான். ஸோ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கல 2-3 டோக்கன் வந்து AI ரிலேட்டடான டோக்கன் தான். ஸோ மற்ற எல்லாம் ஓரளவு ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டோக்கன் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, வாங்க இந்த டோக்கன்லாம் வந்து என்ன மாதிரி டெக்னிக்கலாக இருக்குங்கிறதையும் பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு DNX. ஸோ DNX வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அப்பாகி போன ப்ராஜெக்ட், ஃபுல்லாக டவுன் ஆகி ஸோ இப்போ வந்து ஒரு இருந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி வந்து ஆகிட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் லெவல் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் தான் நானும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து $1 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே வரைக்குமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கிட்டேன். அதுக்கு பிறகும் மார்க்கெட்டில் வந்து டவுன் ஆகி திரும்ப வந்து ரிவர்சலாக வந்து ஆகிட்டுருக்கு. சரியா? லோ டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இன்னும் மேபி கிளியராக தெரியலாம். ஸோ கடைசி ஒரு 4 or 5 இயர்ஸாக அப் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் பெரிய வால்யூம் வந்து இன்னும் வர தொடங்கலை. பெரிய வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ என்ன வந்துருக்கு பாருங்கள், இந்த மூவ். ஸோ இந்த மூவ் மார்க்கெட்டில் வந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து நீட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நியர் புரோட்டோகால் ப்ராஜெக்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாட்டமில் தான் இருக்குது. சரியா? ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப பாட்டமில் இருந்து ஒரு அக்குமுலேஷன் முடிஞ்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் இன்னும் வந்து அப்சைடு வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 3வது வந்து ஒரு BRC20 டோக்கன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது விக்கு வந்து ரியல் மூவான்னு தெரியலை, நாட் ஷுர். $7 வரையும் போயிருக்கு, மேபி இருந்திருக்கலாம். லிஸ்டிங் டைம் வந்து பம்ப் ஆகிருந்திருக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டவுன் சைடு கிளியராக வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணுற கண்டிஷனில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ டெக்னிக்கலாக வந்து மேபி பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா வந்து ரிட்டர்ன் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ இந்த காயின். அடுத்து ஃபைனலாக DAG. ஸோ இந்த டோக்கனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய டோக்கன் தான். ஸோ உங்களுக்கு தெரியும், இங்கே வரைக்கும் போயிருக்கு $0.5, கிட்டத்தட்ட $0.45 வரைக்கும் போய்கிட்டு மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒரு பெரிய அக்குமுலேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 22லேருந்து 24 2 வருஷங்கிட்ட அந்த அக்குமுலேஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து அக்குமுலேஷன் நடந்து இப்போ தான் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆன மாதிரி ஆகிருக்கு. ஸோ மேபி இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து நல்லா வந்து அப்பாகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட். ஸோ இந்த 4 ப்ராஜெக்ட்லேயே தான் நான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது உள்ள மார்க்கெட் கண்டிஷன் படி மார்க்கெட் நல்லா வந்து இருந்துகிட்ருக்கு. மார்க்கெட் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதே மாதிரி ஃப்யூச்சரில் போகுமாங்கிறது ஷுவராக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எனிதிங் பாசிபிள். இந்தியாவில் எலெக்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஹால்விங் இருக்குது, ஃப்யூச்சரில் இந்த இயர் ரெண்டு வந்து யூஎஸில் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே வந்து சேஃபான மெத்தட். ஸோ அதே மாதிரி இந்த காயின்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில மணி நேரங்கள், பல மணி நேரங்கள் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு காயினும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிலாம் வந்து போடுறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் காயினில் ப்ராஜெக்ட்லலாம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.